நட்சத்திர தொகுதியாக அறியப்படும் ஆர்கே நகரில் அன்றாடம் வேலைக்கு சென்றால் மட்டுமே உணவு என்ற நிலையில் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் தினக்கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகம் உள்ளனர். ஆர்கே நகர் மக்களின் பிரதான தொழிலாக இருப்பது மீன்பிடித்தல். அது மட்டுமல்லாது மூட்டை தூக்குதல், நடைபாதை வியாபாரம், தள்ளுவண்டியில் வியாபாரம் என அன்றாட வருவாயை நம்பி வாழும் மக்களே இங்கு பெருமளவில் இருக்கின்றனர். வர்தா புயல் பாதிப்புகள் தங்கள் பகுதியில் இன்னும் சரியாகவில்லை என கூறும் மீனவர்கள் நிவாரண நிதி, டீசல் மானியம் என எதுவும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு 5 பிச்சா பிரயோஜனம் கிடையாது. நாங்க போயிட்டு பிச்சர்மேனு, நாங்க போய் கடல்ல கஷ்டப்பட்டு வந்தாதான் எங்க குடும்பம் நல்லா இருக்கும், எங்க குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கும். நாங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டதான். நீங்கள் யாருமே 5 பிச்சா கொடுக்க போகிறது கிடையாது, கொல்ல போகிறது கிடையாது. 30 வருடங்களுக்கு மேலாக நடைபாதையில் கடை போட்டு பிழைப்பு நடத்தி வரும் வள்ளியம்மாள் தனக்கான முதியோர் உதவித் தொகையும் தனது கணவருக்கான ஓய்வூதியமும் வராமல் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதாக கூறுகிறார். அம்மாக்கிட்ட இருந்து லெட்ரு வந்தது, ஆனால் பென்ஷன் வரல. இதுக்கு மறுபடியும் ஏதாவது முயற்சி எடுத்து இதெல்லாம் நல்லது செய்து நாங்கள் இந்த மாதிரி பிளாட்பாரத்தில் தான் காலம் பூரா உட்காந்துக்கோம். இன்றைக்கி நேற்றுல 32 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இதே கோரிக்கையிலே தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம். நாள் ஒன்றுக்கு 30 மூட்டை முதல் 70 மூட்டை வரை தூக்கி சளைக்காமல் வேலை செய்தாலும் கிடைக்கும் வருவாய் உணவுக்கே போதவில்லை என்றும், தேர்தல் வந்தால் மட்டும் மாற்றம் வந்துவிடுமா என கேள்வி எழுப்புகிறார் மூட்டை தூக்கும் தொழிலாளியான பழனியப்பன். யார் ஓட்டு வராங்க, எலெக்ஷன் வராங்களோ அந்த நேரத்துக்கு ஓட்டு போடுறோமா, நம்ம கடமை அதோட முடிஞ்சு போகுது. அவங்க யாரும் எதுவும் வந்து பார்க்க போகிறதும் கிடையாது. நம்ம காலத்துக்கும் கஷ்டப்படணும். இப்படி தான், இதுதான் நம்ம பழுப்பு. இன்னைக்கு நம்ம இதை வேலை செஞ்சால் தான் நம்ம பொண்டாட்டி பிள்ளை ஊட்டி சாப்பிட முடியும். கடமை தவறாமல் ஓட்டு போடுவதாகவும், தாங்கள் தேர்வு செய்யும் வேட்பாளர் நல்லது செய்வார் என நம்பி ஏமாந்து போவதுதான் மிச்சம் என்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். தேர்தல் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா எங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. உழைச்சா மட்டும்தான் சோறுன்னு இந்த தொகுதியில் இருக்க மக்கள் சொல்றாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் கார்த்திக்.